சுமார் 20 வருஷத்துக்கு மேலே இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வெற்றிகரமாக இருக்கிற நடிகை நயன்தாராவை ரசிகர்கள் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்தாங்க. மேலும் அவங்க நடிக்கிற படங்களில் கூட நயன்தாராவை லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னு தான் டைட்டில் போட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து நயன்தாராவுடைய திருமண வீடியோவில் தனுஷ் தயாரித்த நான் ரவுடிதான் படத்துடைய பாடல் பயன்படுத்தினது தொடர்பாக 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ சில சினிமா பிரபலங்களும் பத்திரிகையாளர்களும் 2 பக்கமும் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சினிமா கிசு சொல்கிற சில பத்திரிகையாளர்கள் நயன்தாராவுடைய லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் பற்றியும் தனுஷ்க்கும் ஆதரவாகவும் பேசிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து நயன்தாரா கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூவில் குறிப்பிட்ட அந்த பத்திரிகையாளர்களை 3 குரங்குகள் கதையை சொல்லி அந்த குரங்குகள் கெட்டதை பார்க்க பேச கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குரங்குகள் கெட்டதை மட்டும்தான் பார்க்கும், கெட்டதை மட்டும்தான் பேசும், கெட்டதை மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு சொல்லி செம்மையாக கலாய்ச்சி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்களை எப்படி குரங்குன்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர்கள் கதற இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. மேலும் அதே இன்டர்வியூவில் கூட தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு டைட்டில் போட வேண்டாம்னு சொன்னாலும் இண்டஸ்ட்ரியில் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, போட்டுகிட்டே இருக்காங்க, தனக்கு அந்த பட்டம் மேலே விருப்பமே இல்லை அப்படின்னு நயன்தாரா சொல்லிட்டு இருந்தாங்க. இதையும் அந்த பத்திரிகையாளர்கள் கேலி பண்ணி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது நயன்தாரா அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோடய வாழ்க்கை எப்பயுமே ஒரு திறந்த புத்தகமாகவே இருந்திருக்கு. உங்களோட அன்பும் ஆதரவும் தான் அதை அழகு சேர்த்துருக்கு. என்னோட வெற்றி அப்போ தோளில் சாட்சி பாராட்டினதோட கடினமான தருணங்களில் என்னை தூக்கி நிறுத்தவும் நீங்கள் எப்பயுமே இருந்திருக்கீங்க. நீங்கள் பலரும் என்னை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அன்போடு அழைச்சி வாழ்த்திட்டு இருக்கீங்க. உங்களோட பேராதரவால் உருவான இந்த பட்டத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் இனிமே என்ன நயன்தாரா அப்படின்னு மட்டும் கூப்பிட்டா போதும் அப்படின்னு பணிவோடு கேட்டுக்கிறேன். என்னோட பெயர் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றா இருக்குது. அது என்னை மட்டும் குறிப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு நடிகையாக மட்டும் கிடையாது, ஒரு தனிநபராகவும் பட்டங்களும் விருதுகளும் மதிப்புமிக்கவை தான். ஆனால் சில சமயங்களில் அதெல்லாம் நம்ம வேலையிலிருந்து, நம்மளோட கலைத்தொழிலிருந்து, உங்களோட அன்பான தொடர்பிலிருந்து பிரிக்கக்கூடும். எதிர்காலம் எதை கொண்டு வந்தாலும் உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் மாறாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்க என்னுடைய கடின உழைப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும். சினிமா தான் நம்மளை ஒன்றா சேர்த்து வச்சுருக்கு. அதை நம்ம எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக நடிகர்கள் கமல்ஹாசன் மற்றும் அஜித்குமார் உள்ளிட்ட சில நடிகர்கள் கூட எங்களை எந்த பட்ட பெயரும் சொல்லி அழைக்க வேண்டாம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. தற்போது அந்த வரிசையில் நயன்தாராவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க.